வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசியனா குடும்பத்தையும் சந்ததியும் தவ நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தர் இல்லாமல் வேறொருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 73:25 சொல்லப்படுகிறது, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தர் இல்லாமல் வேறொருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, என் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறதை வேதத்திலிருந்து நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், எங்கள் கர்த்தர் எப்படிப்பட்டவர், பரிசுத்தம் உள்ளவர், எப்படிப்பட்டவர், கன்மலி ஆனவர். ஏனென்றால் அவர் எங்களுக்கு பாதுகாப்பு குறியவர், எங்களை பரிசுத்தமாக்குறவர், எங்களை நன்மையான வழியிலே வழி நடத்துகிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 45வது அதிகாரம் 21வது 22வது வசனத்திலே நாங்கள் பார்ப்போமாய் இருந்தால், நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், இதை பூர்வ காலம் முதல் கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமி எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுத் தருகிறது. பாருங்கள், எங்கள் தேவன் பரிசுத்தமுள்ளவர், எங்கள் தேவன் கன்மலையானவர். அது மட்டுமல்ல, எங்கள் தேவன் நீதிபரர், அவர் இரட்சகருமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். முழங்கால் யாவும் முடங்கி நாவு யாவும் இயேசு என்று அறிக்கை பண்ண வேண்டியவர் கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர் எங்கள் தகப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய நீதியான வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் அவரிடத்திலே எந்த காரியமும் அங்கு அவரூடாகத்தான் எங்களுக்கு வரவேண்டியதாய் இருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் இல்லாமல் வேறொருவர் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் அங்கு கன்மலியானவர், நீதிபரர், இரட்சகராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 2வது காரியம் பார்ப்போமாய் இருந்தால், கர்த்தர் இல்லாமல் இரட்சகர் இல்லை. ஏசாயா 43வது அதிகாரம் 11வது வசனத்திலே, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு போதிக்கிறது, எங்களுக்கு சொல்லி தருகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேதம் எப்படி வந்தது என்று சொன்னால், அங்கு தேவனுடைய மனுஷர் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு எழுதப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதிலே இருக்கிற யாவை நாங்கள் கை கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த கற்பனைக்கும் கட்டளைக்கும் நாங்கள் உரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் தான் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் வசனங்களும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அந்நிய தேவர் இல்லை என்றதை தேவன் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்படுகிறது, அவரை அன்றி வேறொருவரின் ரட்சிப்பு இல்லை, அவருடைய நாமம் அல்லாமை வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் ரட்சிப்புக்கு உரிய நாமம் இயேசு நாமம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை, அவர் எங்களை ரட்சிக்கிற தேவனாய் வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மனுஷனாகிய நாங்கள் அங்கு தேவ மகிமையை இழந்தவர்கள் தான் எல்லாருமே. நாங்கள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆகவே நாங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் எங்களை ரட்சிக்கிறவர், அவர் நீதி தேவனாய் இருக்கிறார், நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் எங்களை ரட்சித்தாத்தான் எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பூமியிலே அந்த பாதுகாப்பு இல்லாவிட்டால் நாங்கள் அழிந்து போய்விடுவோம். அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், என்னண்டையிலே வாருங்கள், வருத்தப்பட்டு பாரன் சுமக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இளைப்பாறுதல் இன்றைக்கு எங்கே இருக்குதென்றால் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் செட்டைக்குள்ளே தான் இன்றைக்கு பாதுகாப்பு இருக்குதே ஒழிய மற்றும்படி இல்லை என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், நாட்டுக்கு நாடு சேதங்கள், இரத்தம் சிந்துதல்கள், பிரிவினைகள், கசப்புகள் எத்தனையோ வந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், இதற்கு காரணம் என்ன? எங்கள் தேவனை நாங்கள் அறியாதது தான் காரணமாயிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய சுபாவங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நாங்கள் நன்மை செய்கிறோமா அல்லது தீமை செய்கிறோமா? எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் எங்கும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர்களாய் இந்த பூமி எங்கும் சுற்றி திரிந்தார். அப்படியே நாங்கள் நன்மை செய்கிற ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் சுற்றி திரிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், மூன்றாவது காரியம், கர்த்தர் இல்லாமல் உலகம் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர், அங்கு அந்த சராசரங்களை படைத்த கர்த்தர், 6 நாட்களும் எங்களுக்காக மனுஷர்களுக்காக மனுஷ தேவைகளை சந்திக்கும்படி படைத்த கர்த்தர், எங்களையும் படைத்த கர்த்தர். ஏனென்றால் தன்னை வணங்கும்படி, தன்னை நோக்கி பார்க்கும்படி, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் சகலதும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனத்திலே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலதும் உண்டாயிற்று என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டானது, ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாருங்கள், அவரை அல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்றது தான் அங்கு கருத்தாய் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அங்கு உலகம் அவரை அறியவில்லை. இந்த தேவன் உலகத்தை உண்டாக்கின அந்த தேவனை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேணும் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. பாருங்கள், கர்த்தர் இல்லாமல் ஒருவனும் இல்லை, நானும் இல்லை, நீங்களும் இல்லை. கர்த்தரே உருவாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் மண்ணினாலே உருவாக்கப்பட்டு அங்கு ஜீவ சுவாசம் எங்களுக்கு விசேஷித்த விதமாய் தேவன் எங்கள் மேலே வைத்தார். அதுதான் ஜீவ ஆவியாய் எங்களுக்குள்ளே நடமாடிக்கொண்டு திரிகிறோம் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் மண்ணிலே உருவாக்கப்பட்டபடியால் அந்த மண்ணுக்குள்ளே நாங்கள் போக வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆனால் எங்கள் ஆத்துமாவும் ஆவியும் அங்கு மறுபுறப்படைய வேண்டும், அது நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை அறிகிற அறிவே, எங்கள் இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவே அந்த நித்திய ஜீவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நித்திய ஜீவன் உங்களுக்கும் எனக்கும் வேணுமென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. கர்த்தர் இல்லாமல் ஒருவரும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:13 மனுஷகுமாரனி அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஒருத்தரும் அங்கு மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறினவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால் எங்கள் தகப்பனாய் அவர் எங்களுக்காய் இன்று மட்டும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என் பிள்ளை, என் மகன், என் மகள்
அவர்கள் சேதப்படக்கூடாது என்று அவர் எங்களுக்காக இன்னும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலே வரான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஒருவனுக்கு பரத்தில் இருந்த அளிக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாய் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இதோ மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருக்கிறது. அவர் இந்த பூமிக்கு வந்து தேவனுடைய சித்தத்தை செய்தார். சிலுவையிலே அத்தனை பாடுகளும் எனக்காகவும் உங்களுக்காகவும் பட்டு நாங்கள் எங்களுடைய பாவங்களை அவர் போக்கும்படி அவர் பாடுபட்டார். அவர் ஒரு தகப்பனாயிருந்து பாடுபட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கு பாருங்கள், கர்த்தர் இல்லாமல் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்க கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், இனி அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆண்டவருக்கும் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்டதென்றால், அவர் திராட்சை செடியாய் இருக்கிறார், நாங்களோ அவரிலே அங்கு கொடிகளாய் படர்றவளாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த செடியிலே நிலைத்திருந்தால் தான் கொடி வளர முடியும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவாகி அந்த செடி இலே நானும் நீங்களும் நிலைத்து இருந்தால் தான் நாங்கள் எங்களுடைய கொடி இந்த உலகத்திலே இந்த பூமியிலே வாழ அங்கு வழியை உண்டாக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாதுகாப்பு உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த கனியை கொடுக்க வேணும் என்றால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவை. அவர் ஊடாக கிடைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்து நடத்தி, நானே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு கற்றுத்தந்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற எங்கள் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், எங்கள் தேவன் இல்லாமல் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது, கர்த்தர் இல்லாமல் வேறொருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ரெண்டாவது, கர்த்தர் இல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். மூன்றாவது காரியம், கர்த்தர் இல்லாம உலகம் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். நாலாவது காரியம், கர்த்தர் இல்லாமல் ஒருவனும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இந்த கர்த்தர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அவர் செடியாய் இருக்கிறார், நாங்கள் கொடியாய் படர வேண்டும். அவரிலே நிலைத்து இருந்தால்தான் அவரிலே இருக்கிற சத்து எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களா இந்த பூமியிலே நாங்கள் இருப்போம். மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது எப்படிப்பட்ட காரியம் உங்களுக்குள்ளே வரும்? அவர் எங்களுக்கு ஒரு தந்தையாய் இருப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நம் எல்லோருக்கும் அவர் தந்தையாய் இருக்கிறார் என்று சொல்லி உபகாமம் 6:4 இஷ்டவேலே கீழ், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தையை உன் இருதயத்தில் இருக்க கடவது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நாங்கள் எப்படி எங்களுடைய தந்தையை, எங்கள் பிதாவை நாங்கள் எப்படி அவரை தேட வேண்டும் என்று சொன்னார், முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாடு முழு பலத்தோடு நாங்கள் அன்பு கூற வேண்டும். அப்பொழுது தான் நாங்கள் அவரிலே நிலைத்திருக்க முடியும், மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய இருதயங்கள் அங்கு மற்றவர்களுக்கு நாங்கள் அன்பு செலுத்த வேண்டிய காரியங்கள், இவைகளை எல்லாம் எங்கள் தந்தை தான் எங்களுக்கு செய்து தருகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், அடுத்த வசனத்திலே, நீங்கள் அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுவாயாக என்று சொல்லி
எழுதியிருக்கிறது. பாருங்கள், கட்டளை எல்லாவற்றிலும் இது பிரதான கட்டளையாய் இருக்கிறதை வேதத்திலிருந்து நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. என்னென்று சொன்னால், கருத்தாய் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது காரியம், நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து, தேவனுடைய மகத்துவங்களை குறித்து நாங்கள் பேச வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவைகளை எங்கள் கையிலே அடையாளமாய் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு ஒரு ஞாபகக்குறியாய் எங்கள் கண்களிலே, எங்கள் நிலைகளிலே, எங்கள் வாசல்களை இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் கண்கள் ஒவ்வொரு வார்த்தையை பார்க்கும் போதும் அந்த வார்த்தையிலே இருக்கிற வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கும். ஏனென்றால் அந்த வார்த்தை நீதியான வார்த்தை. அந்த நீதியான வார்த்தையை நாங்கள் பழக்கப்பட்டவர்களாய் பழகினவர்களாய் இருக்கும்போது எங்களுக்கு புது பலனை, புது ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு தருவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் முழுமையான இருதயத்தோடு ஆத்துமாவோடு பலத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அந்த பிரதான கட்டளையை அங்கு எங்களுக்கு பிரமாணமாய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதிலே பாருங்கள், எல்லா கட்டளையும் விட அந்த அன்பே அங்கு பிரதானமான பிரமாணம் என்று சொல்லி, அது நிறைவேற்றப்பட வேண்டிய பிரமாணம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் தேவன் மேலே அன்பு வைக்க வேண்டும். இரண்டாவது, மனுஷர் மேலும் நாங்கள் அன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்பது எங்கள் பெற்றாருடைய கடமைகளாய் இருக்கிறது. பிள்ளைகள் எப்படி எல்லாம் இருந்தாலும் நாங்கள் தேவனை நோக்கி எங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் போது நிச்சயமாகவே பிள்ளைகளை தேவன் பொறுப்பேற்று நடத்துவார். ஏனென்றால் எங்கள் பிள்ளைகளை கூட நாங்கள் நடத்துறதுக்கு எங்களுக்கு முடியாது. ஆனால் எங்கள் பிள்ளைகளை தேவன் பொறுப்பேற்று நடத்துவாராய் இருந்தால் அதிலே ஒரு மகிமை உண்டு, மகத்துவம் உண்டு என்பதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பெற்றாராகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளிலே கவனமாய் நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் எங்களை நம்பி கொடுத்தார் எங்களுக்கு பிள்ளைகளை. ஆகவே அந்த பிள்ளை இல்லை என்ற அந்த நிந்தியை எங்களுக்கு வைக்காமல் கொடுத்தாரே, அவருக்காக நாங்கள் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டியவர்களாயும் துதிக்க வேண்டியவர்களாயும் நாங்களும் வாழ்வதோடு எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வாழ வைக்க வேண்டும் என்பதை, அவர்கள் நன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும், நன்மையான வழியிலே நடக்க வேண்டும், அவர்கள் கால்கடிகள் பிசக கூடாது என்பதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், பிதாக்கள் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் பிதாக்கள் என்றால் ஒரு தகுதி எங்களுக்குள்ளே உண்டென்றதையும், அந்த தகுதியை நாங்கள் பிள்ளைகள் மேலே அங்கு கோபப்படாதபடி அங்கு பொறுமையாய் இருந்து அவருடைய காரியங்களை சரிப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு பெற்றார்கள் நாங்கள் கோபப்பட்டோம் என்றால் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நாங்கள் அங்கு சரியாய் பிள்ளைகளை நடத்த முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருக்கேற்ற சிட்சை, கர்த்தரோடு நாங்கள் அவர்களை சிட்சை பண்ணணும். கர்த்தரிடத்திலே முதலாவது ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் பிள்ளையை எப்படி நடத்துறது, எப்படி பேசுகிறது, எப்படி இரக்கத்தை காட்டுகிறது என்று நாங்கள் பிதாக்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டு அங்கு போதனையிலே நாங்கள் நல்ல போதனைகளை கொடுக்க வேண்டும். இப்படித்தான் நடக்க வேண்டும், இது செய்தால் ஆண்டவருடைய தண்டனை வந்துவிடும், அந்த தண்டனை மிகவும்
மிகவும் அது கொடூரமாய் இருக்கும் என்பதை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன என்பதை எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு எப்படி நாங்கள் கீழ்ப்படிய வேணும், அவர் எப்படி வார்த்தையை கொடுத்திருக்கிறார், எப்படி வசனத்திலே எங்களை வளர்த்து இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தின் வல்லமையை நாங்கள் காண்பிக்க வேண்டும். வசனத்தில் இருக்கிற மகத்துவத்தை காண்பிக்க வேண்டும். வசனத்துக்குள்ளே இருக்கிற தேவனுடைய நீதியை காண்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள். மனம் திரும்புவதற்கு ஒரே ஒரு வழி, அவரை நீங்கள் நோக்கி பார்த்து பரிசுத்த ஆவியானவரிடத்திலே ஒப்பு கொடுத்து பாருங்கள். பிள்ளைகளை அவர் பொறுப்பேற்று நடத்துவதையும் அந்த பிள்ளைகளின் ஆச்சரியமான காரியங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், தெய்வீக தந்தைகள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்று தருகிறது. ஏனென்றால் சங்கீதம் 103:13 சொல்லப்படுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குமா போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பெற்றோர் தேவனுக்கு பயந்தால் பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் பாருங்கள், 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாய் தன் வீட்டாரை விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் எங்கள் சொந்த குடும்பத்தை, சொந்த ஜனங்களை, சொந்த நாட்டை நாங்கள் முதலாவது நேசிக்க பழக வேண்டும். அந்த நேசம் தேவனுடைய நேசமாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமாய் எந்த தீமையும் வந்தாலும் தேவனுடைய நேசத்தை ஒன்றே நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அவர் அன்பு கூறும்படி சொல்லியிருக்கிறாரே, அந்த அன்பை நான் கூறுகிறேன் அப்படி சொல்லி நாங்கள் எங்களுடைய இருதயங்கள், சிந்தைகள் மாற்றப்பட்டால் எங்கள் பிள்ளைகள் மாற்றப்படும். எங்கள் பிள்ளைகள் அங்கு நல்லவர்களாய் அங்கு வாழ்வார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்கள் சொந்த ஜனங்களையும் எங்கள் வீட்டையும் நாங்கள் விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விசாரிக்கும் போது நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். எங்கள் தேவனுடைய சமூகத்திலே அவர்களுடைய குறைகளை எங்கள் தேவனிடத்திலே கேட்டு அவர்கள் குறைகளை நிறைவாக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஜெபங்கள் அங்கு பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், நீதிமொழிகள் 20:7 தெய்வீக தந்தைகள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், நாங்கள் பெற்றாராகிய நாங்கள் தேவனுடைய நீதியை தரித்து நிற்போமா இருந்தா, நீதியின் சால்வியை நாங்கள் போத்து கொண்டு இருப்போமா இருந்தா, நிச்சயமாகவே அந்த நீதி எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், நீதிமொழிகள் 20:7 நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த உத்தமம் தான் தேவனுக்கு முன்பாக அங்கு பெரிய காரியங்களை செய்யும். ஏனென்றால் நீதிமான் என்ற பட்டம் எங்களுக்கு உண்டாகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த நீதிமான் என்ற பட்டம் எதனால் வருகிறது? தேவனுடைய நீதி எங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது நாங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறோம். தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த தேவனுடைய நீதி நாங்கள் படிப்பிக்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த சொல்லி இருக்கிற நீங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் தேவனிடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்கும் அதை நாங்கள் விவரித்து சொல்லக்கூடியவர்களாய் அங்கு நாங்கள் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவானாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த தேவனை நீங்களும் நானும் சேவிப்பதினால் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறீர்கள். எப்படிப்பட்ட சொத்து என்றால் நீதிமான் என்ற சொத்தை சேர்க்கிறீர்கள், உத்தமன் என்ற சொத்தை சேர்க்கிறீர்கள், பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்ற சொத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள். அது பல்லோத்திலே உங்களுக்கு பெரிய பலனளிக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆறுங்கள், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவானாய் இருப்பார்கள் என்று சொல்லி
வேதம் சொல்லுகிறது. இன்று நாங்கள் எங்கள் பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும், உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும், அவர்கள் நல்லாய் வாழ வேண்டும் என்று எங்களுடைய பெற்றாருடைய விருப்பம். எல்லா பெற்றாரும் அதைத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் இந்த தேவனை ஏற்றுக்கொள்ளுறதுக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. நானா இந்த தேவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை, பரலோகம் நீங்கள் போக முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் உத்தமத்திலே நடந்தாத்தான், தேவனுடைய நீதி எங்களுக்குள்ளே வந்தாத்தான் நாங்கள் அங்கு எங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பார்கள். ஆகவே இன்றைக்கே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். உங்களுடைய அங்கு அவர் உங்களுக்கு பெரிதான காரியத்தை செய்வார். ஏனென்றால் எங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் நாங்கள் போதிக்க வேண்டிய, எங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எங்கள் பெற்றார் என்று சொல்லப்படுகிற நாங்கள் எல்லாரும் ஒரு தகுதி உள்ளவர்கள். ஏனென்றால் ஒரு திருமணத்துக்கு ஒரு தகுதி, ஒரு 18 வயது வர வேண்டும் அல்லவா? அதே மாதிரி நாங்கள் நீதிமான் என்ற தகுதியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அல்லவா? அந்த தகுதிக்கு ஏற்ப எங்கள் பிள்ளைகளை நாங்கள் தகுதிப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்றைய நாளும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமக்கு எல்லாருக்கும் தந்தையாய் இருக்கிற எங்கள் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து உயர்த்தி நிற்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியிலே நீர் வாசமாய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய நீதி எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நீதியிலே பழக்கப்பட்டவர்களாய் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கக்கூடியதா உம்முடைய ஜீவ வார்த்தையை நாங்கள் பற்றி பிடிக்கிறவர்களாய் இருக்க செய்வீராக ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய தந்தையாகிய உம்மை நோக்கி பார்க்கக்கூடியதா, அவர்கள் என்னென்ன கஷ்டத்திலே, வியாதியிலே, வேதனையிலே, ஆண்டவரே துன்பத்திலே இருக்கிறார்களோ, எந்த வீட்டிலே அந்த துன்பங்கள் வேதனையோடு தவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து கர்த்தாவே உம்மை அறியவையும் ஆண்டவரே. சுகபலம் ஆரோக்கியத்திலே அவர்களை வழிநடத்தும் ஐயா. சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சங்கம வானொலிக்காய் லேசியண்ணா மனைவி பிள்ளைகள் அங்கு ஊழியம் செய்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து நீ நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சகல துதிகன மகிமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான அன்பு உள்ளங்களை இந்த நாளில் கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி 6வது மாசம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தாவீது ராஜா சபை அனைத்திலும் இந்த நாட்களிலே கண்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி இந்த நாட்களிலே சொன்னது என்னவென்றால், என் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சதா காலங்களிலும் தேவரிலே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் ஜெயம் மகத்துவம் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவரில் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரில் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, தாவீது ராஜா அந்த நாட்களிலே பாருங்கள், இஸ்ரவேலை ஆண்ட தாவீது ராஜா சொல்லுகிற காரியம் மனுஷனுடைய பலத்தினாலோ மனுஷனுடைய முயற்சியினாலேயோ அல்லது மனுஷனுடைய தந்திர சூழ்ச்சிகளினாலேயோ அங்கே ஐஸ்வர்யம் கனவும் இந்த நாட்களிலே வருவதில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே,
தேவன் எவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறாரோ அதன்படியே தான் அவர் அந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவர்கள் கொடுக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யமும் கனமும் நிலையாக அந்த நாட்களிலே நிற்கும் என்பதை முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராயிருந்தார் நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் இந்த நாட்களிலே நம்மை தொடரும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், இங்கே தாவீது ராஜா இந்த நாட்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷனாக இந்த நாட்களிலே வாழ்ந்து வந்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக அந்த நாட்களிலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஆண்டவர் வாசம் பண்ணும்படியாக, அவருடைய பிரசன்னம் நிரந்தரமாய் இருக்கும்படியாக அந்த பூமியிலே ஒரு ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் தீர்மானித்த வேளையிலே தேவன் அவரோடு இடைப்பட்டு அவருக்கு இந்த நாட்களிலே அவருடைய குமாரன் மூலமாய் ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் அந்த கிருபையை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளையும் இருதயத்தின் எண்ணங்களையும் இந்த நாட்களிலே தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராட்சியத்துக்காக எவன் இந்த நாட்களில் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறானோ அந்த வாஞ்சிய இந்த நாட்களிலே தேவன் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே அங்கே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் இந்த நாட்களிலே glory to God, ஹல்லேலூயா. எப்படி என்றால், எவரையும் இந்த நாட்களிலே மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று. அருமை பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பி வருகிற வேளையிலே அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு வேலை செய்கிற இடங்களிலே அல்ல இந்த நாட்களிலே எந்த இடங்களில நீங்கள் தள்ளப்பட்ட இந்த நாட்களில் இருக்கிறீர்களோ, என்னை ஒருவரும் கனம் பண்ணவில்லையே என்று கவலையோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவரை தேடி வருகிற வேளையிலே அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறது மட்டுமல்ல, உன்னுடைய தலையை அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வாருங்கள், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த நாட்களிலே கனமும் மகிமையும் மேன்மையும் இந்த நாட்களிலே உங்களை தேடி வரும். ஏனென்றால் அவர் உங்களோடு கூட இருக்கிற வேளையிலேயே அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆமென்.